இந்த பாட்காஸ்ட், ஆடியோ புக்ஸ் இந்த துறையில் வந்து குரல் வேணால் கேட்கலாம். ஆனால் இவங்க யாருன்னு தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா என் குரலை மட்டும் கேட்டிருக்கலாம் சில பேர், ஆனால் நான் யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு காமனர் நான் தான் நினைக்கிறேன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில். ஆனால் அதை நான் ஒரு பெருமையாக எடுத்துக்கிறேன். எங்களுக்காக உங்கள் குரலை கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரே ஒரு நிமிடம் பாட்காஸ்ட்ல ஏதாவது ஒரு பகுதி. இந்த கிராமத்தில் இந்த மரங்களை வளர்க்குறதுல நிறைய பஞ்சாயத்து வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் நல்லா இருக்கு, ஏன் மரம் நல்லா இல்லை, ஏன் மரம் தான் ஒஸ்தி, ஓ மரம் மட்டும், இப்படி பல பஞ்சாயத்து நடந்ததுல ஊர்ல எப்ப பாரு சண்டை சச்சரவு. அப்போ அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரரு, இந்த பாருமா, ஊர் ஓரத்தில் இருக்கிற அந்த புளிய மரம் உன்னோடது, நீ தான் இனிமே அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த சிட்டுக்குருவிலாம் ஒவ்வொன்றா விதை சேர்த்து 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 பறந்து பறந்து வருமே, அது மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த புளிய மரத்தடியில் கதை கேட்க வந்தாங்க மாயம்மா கிட்ட. எல்லார் மனசுலையும் கதைகள் விதைகளாக விழுந்துச்சு. பல வேற்றுமைகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள நேசத்தையும் பாசத்தையும் வளர்க்குற சக்தி ஒரு கதை சொல்லிக்கும் அவங்க சொல்கிற கதைகளுக்கும் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிளாக் ஷீப் குழுவினருக்கும், இந்த கதையை என் கூட சேர்ந்து எழுதி கொடுத்த என் தோழி தரண்யாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு நான் விடைபெறேன். Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். இன்னும் பெரிய உயரங்களுக்கு தீபிகா போக தான் போறாங்க. இன்னும் நிறைய விருதுகளை வாங்க தான் போறாங்க. அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் பிளாக் ஷீப்னுடைய வாய்ஸ் அவார்ட்ஸ். நன்றிகள் பல. எங்களுக்காக உங்க குரலை கேட்கும் போதே பயங்கரமா இருக்கு. ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரே ஒரு நிமிடம் பாட்காஸ்ட்ல ஏதாவது ஒரு பகுதி. கண்ணை மூடிட்டு என் குரல்ல கதை கேட்கறது வந்து உங்களுக்கு ஒலி புத்தகம் மற்றும் பாட்காஸ்ட் அனுபவம் எப்படி இருக்கும்னு லைவா கொடுக்க முடியற ஒரு விஷயம். சூப்பர். ஸோ அப்போ எல்லாரும் கண்ணை மூடலாமா? எஸ். ஓகே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இதுதான் சாக்குன்னு கண்ணை மூடிட்டு தூங்கிடாதீங்க. இருக்காதீங்க. அது ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்துல காலங்காலமா ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ மரங்களை அவங்க பாதுகாத்து வளர்க்கணும். அப்படி இருக்கும்போது காலங்காலமாக அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது, குறைய ஆரம்பிச்சுது. சில பேர் மரங்களை பாதுகாக்க நிறுத்திட்டாங்க, சில பேர் ஏனோ தானோன்னு பண்ணாங்க. ஆனால் மரங்கள்லாம், அப்போது அந்த கிராமத்துக்கு ஒரு வயசானவங்க வந்தாங்க. அவங்க பேர் மாயம்மா. அப்போ அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரரு, இந்த பாருமா, ஊர் ஓரத்தில் இருக்கிற அந்த புளிய மரம் உன்னோடது, நீ தான் இனிமேல் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவும் அந்த ஊர் கோடியில் இருக்கிற அந்த புளிய மரத்தை போய் பார்க்குறாங்க. அந்த புளிய மரம் பார்க்கவே கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அதோட கிளைகள்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு. இந்த அம்மாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவங்களா, தோலெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த கிராமத்தில் இந்த மரங்களை வளர்க்குறதுல நிறைய பஞ்சாயத்து வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் நல்லா இருக்கு, ஏன் மரம் நல்லா இல்லை, ஏன் மரம் தான் ஒஸ்தி, ஓ மரம் மட்டும், இப்படி பல பஞ்சாயத்து நடந்ததுல ஊர்ல எப்ப பாரு சண்டை சச்சரவு. ஆனா அந்த ஊரோர புளிய மரத்து பக்கத்துல நின்னா இந்த சண்டை சத்தம் சச்சரவு சத்தம் எதுவும் கேட்காததுனால அந்த அமைதி மாயம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாயம்மா அந்த புளிய மரத்தை இப்படி பார்க்குறாங்க. மேலே பார்த்தா காயா காய்ச்சி தொங்கி இருக்கு, பழமா இப்படி பழுத்து குலுங்குது. அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த பழத்தை பறித்து அதை வந்து சுத்தப்படுத்தி அதை சந்தையில் விற்க ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கிற கொட்டைகளை தனியாக எடுத்து வச்சாங்க. இந்த ஊர்க்கார மக்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்தா வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த புளிய மரம் மாதிரியே இவங்களும் வினோதமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஊர்க்காரங்க எதுக்குமே சேர்ந்து செயல்படாதவங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுல மட்டும் சேர்ந்து வந்தாங்க. அந்த அம்மா அந்த புளியங்கொட்டைகளை கலெக்ட் பண்ணி அங்கே வந்து சுத்தப்படுத்தி விளையாட ஆரம்பித்தாங்க. நீங்கள்லாம் சின்ன வயசில் புளியங்கொட்டை வச்சு விளையாடிருக்கீங்களா? அவங்க விளையாடினாங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு குழந்தை வந்துச்சு. ஐயா, எனக்கும் இந்த விளையாட்டு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயி ஒத்தையா ரெட்டையா பம்பையா பரட்டையா அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஆடு புலி ஆட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. தாயக்கட்டை விளையாட சொல்லி கொடுக்குறாங்க. தாயக்கட்டையில் சொல்லி போட்டால் தாயம் வருங்கிறதுனால மாயம்மாவை தாயம்மான்னு பாசமாக அந்த குழந்தைங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த தாயம்மா
விளையாட்டுகளோட சேர்ந்து கதைகளையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஒவ்வொரு கதையும் அந்த குழந்தைங்க மனசுல ஒரு விதையா விழுந்துச்சு. அவங்க சொல்ற கதையெல்லாம் கதையா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ஊர் குழந்தைங்க. இந்த சிட்டுக்குருவிலாம் ஒவ்வொன்றா விதை சேர்த்து 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 பறந்து பறந்து வருமே, அது மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த புளிய மரத்தடியில கதை கேட்க வந்தாங்க மாயம்மா கிட்ட. எல்லாரும் மனசுலயும் கதைகள் விதைகளா விழுந்துச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமையை மறந்து கதைகள் அவங்கள ஒற்றுமையாக்கிச்சு. ஒரு நாள் மாயம்மா அந்த புளிய மரத்துக்கு நிழலுக்கு நன்றி சொல்லி, அந்த பழத்துக்கு நன்றி சொல்லி, அந்த கொடுத்த கொட்டைகளுக்கு நன்றி சொல்லி, கதை சொல்ல இடம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அந்த மரத்துல ஒரு சின்ன அகல் விளக்கை ஏத்துறாங்க. அப்போ அந்த ஊர்ல குழந்தைங்க சிரிக்கிற சத்தமும் மற்ற எல்லாரும் கதை பேசி சிரிக்கிற சத்தமும் காத்துல பறந்து வந்து அந்த புளிய மரத்தடியில இருக்கிற மாயம்மாவுக்கு கேட்டுச்சு. பல வேற்றுமைகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள நேசத்தையும் பாசத்தையும் வளர்க்குற சக்தி ஒரு கதை சொல்லிக்கும் அவங்க சொல்ற கதைகளுக்கும் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிளாக் ஷீப் குழுவினருக்கும் இந்த கதையை என் கூட சேர்ந்து எழுதி கொடுத்த என் தோழி தரண்யாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு நான் விடை பெறேன். என்ன ஃப்ளூயன்சி